நம்ம எல்லாம் தெரிந்த வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தின் கடைசி பகுதியை மாத்திரம் நம்ம எப்பொழுது தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தைகளை நம்ம அநேக முறம் கேட்டிருப்போம், அநேக பிரசங்கங்களிலே இந்த வார்த்தைகள் நாம் கேட்டிருப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், பழையவைகள் ஒழிந்து போயின. இந்த நேரத்தில் நிறைய காரியங்களை ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன பண்ணுறோம், ரெசல்யூஷனாக எடுக்கிறோம். அந்த 31ஆம் இந்த 12 மணிக்கு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணுவோம், நம்ம புதுசாக ஒரு தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுப்போம். அது ஒவ்வொரு வருடமும் அது என்ன பண்ணுது, அது அப்படியே கடந்து போயிட்டே இருக்குது. ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நிறைவேற்றுகிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறோம், அதை நிறைவேற்ற முடியாமல் அடுத்த வருடம் பார்க்கலாம், இல்லை அடுத்த நாள் பார்க்கலாம். அப்படியே என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், நம்ம அதை நம்முடைய நாட்களை கழித்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை பழையவைகள் ஒழிந்து போயின. பழையவைகள் ஒழிந்து போயின அப்படின்னா என்னென்ன காரியங்களை நம்ம ஒழிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று தேவன் கூறுகிறார் என்றால், எபேசியர் 4:22 வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 4:22 வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்ன பண்ணோம், நம்முடைய பழைய மனுஷனை களைந்து போட வேண்டுமா. பழையவைகள் ஒழிந்தன என்னென்னா, நம்முடைய மனுஷனுக்குரிய மோசம் போக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த பழைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணணுமா, களைந்து போடணும். இந்த நாட்களில் தேவன் இந்த நேரத்தில் நமக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்றால், இந்த கடைசி நிமிடங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து களைந்து போடும்படியாக தேவன் நம்ம மத்தியிலே தாங்க பேசிக்கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, எபேசியர் 4 அதே அதிகாரத்தில் தான் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லா துர்குணமும் என்ன பண்ணணும், நம்மளை விட்டு நீங்கணுமா. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் எல்லாமே நம்மளை என்ன விட்டு பண்ணுமா, நீங்கணுமா. இந்த கலைந்து போடுகிற காரியங்களை குறித்து நான் அதிகமாக இங்கே பேச விரும்பல, அதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க மட்டுமே நான் விரும்புகிறேன். அடுத்தபடியாக கொலோசியர் 3:8-9 வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும். பழைய மனுஷனும் அவன் செய்களையும் களைந்து போட்டு. இப்போது எல்லா வசனங்களையும் நமக்கு தெரிந்ததான். ஏற்கனவே நமக்கு பாசிட்டிவ் தெரியுதை விட நெகட்டிவ் அதிகமாக தெரியும். ஏன்னா எதை தான் நம்ம செய்யணுன்றதை விட எதை செய்யக்கூடாதுன்றத விஷயங்கள் நமக்கு அதிகமாக தெரியணும். இப்போது இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய கசப்பு, வெறுப்பு, பொறாமை, தூஷணம், வம்பு, வீண் வார்த்தைகள், கோபங்கள், மூர்க்கங்கள், பொறாமைகளில் எல்லாவற்றையும் களைந்து போட்டு நம்முடைய தேவன் நம்ம இடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், இதெல்லாம் நம்ம களைந்து போடுவோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி நாட்களில் நான் இந்த வருஷம் இதை செய்யக்கூடாது, புது வருஷத்தில் என்ன பண்ணணும், புதிய காரியங்களை நான் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்றத நம்ம தீர்மானமாக எடுப்போம். ஆனால் என்ன பண்ணுறோம், அதை நிறைவேற்றுகிறோம் என்றால் அதை நம்ம ஒரு கேள்விக்குறியாக தான் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த 12 மணிக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானம் என்ன, நிறைய பேர் அதை எல்லாரும் சொல்ல முடியாது, நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதுக்காகவே அந்த தீர்மானங்களை எடுக்கிறோம். அப்போ அந்த தீர்மானங்கள் எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறோம், களைந்து போடுகிறோம். நம்ம பழைய காரியங்களை களைந்து போடுகிறோம் மாத்திரமாகவே இருக்கிறோமே தவிர, அதை தாண்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம்.
நம்ம ஒரு காரியத்தை இதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்றதை மட்டுமே யோசிக்கிறோமே தவிர, அதை விட்டு விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடுகிறோம். இப்போ ஒரு நிலம் இருக்குது, அது வெறும் பாழாக இருக்குது, அதில் வெறும் செடி கொடி முட்கள்லாம் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணோம், சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம். கரெக்டுங்களா? சுத்தம் பண்ணி விட்டோன்னே அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கரெக்டுங்களா? அதே போல் தான் நம்முடைய மனமும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம தீர்மானம் எடுக்கும் போதும் நம்முடைய மனம் எப்படி தான் இருக்குது, அழகாக க்ளீன் பண்ணி வச்ச இடத்த போல தான் இருக்குது. கரெக்டு. ஓகே, கொஞ்ச நாள் போன பிறகு அந்த இடத்த போய் நீங்கள் பார்த்தீங்களா, என்ன இருக்கும்? நீங்கள் ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறீங்க, அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போய் அந்த இடத்த பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ண மாதிரியே இருக்குமா, வேறு என்னென்ன இருக்கும்? சத்தமாக சொல்லுங்கள். மறுபடியும் அந்த புல் முள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், வளர்ந்துருக்கும். அதே போல் தான் நம்முடைய மனத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறோம், ஆயத்தப்படுத்துகிறோம். நம்ம மனதை க்ளீன் பண்ணுறோம். எதெல்லாம் கலைந்து போடணுமோ அதெல்லாம் கலைந்து போடுறோம். அதை தீர்மானத்தையோடு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம நிறுத்திடுறோம். அதை அப்படியே நம்ம பண்ணிட்டோம், நம்ம கலைந்து போட்டுட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுடுறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கை என்னென்னா அந்த நின்ற இடத்துலையே நின்று கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும், இப்போ ஒரு இடம் க்ளீன் பண்ணிங்கன்னா அடுத்து நமக்கு தேவையான விதைகளை விதைக்கணும், அந்த இடத்த ஒரு நல்ல வீடு கட்டணும், இல்லை ஒரு நல்ல காம்ப்ளெக்ஸ் கட்டணும். எதையாவது நமக்கு தேவையான ஒன்றை நம்ம செய்யும்போது அதை பார்ப்பதுக்கு எப்படி இருக்கும், ஒரு நேர்த்தியாக இருக்கும். அதே போல் தான் நம்ம உள்ளமாகிய நிலத்தில் நம்ம கலைந்து போட்ட காரியங்களை எடுத்து விட்டு நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நம்மோடு இந்த வார்த்தைகள் கொண்டு பேசுகிறார். ரோமர் 13:14. ரோமர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணுமா, தரித்து கொள்ளணும். அதை இந்த நேரத்தில் தேவன் உங்களோடு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நம்ம பழைய காரியங்களை கலைந்து போடுகிறாள் மாத்திரமல்லாமல் புதிய காரியங்களை, தேவன் தருகிற காரியங்களை தரித்து கொள்கிறவராய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். முதலாவது நம்ம எதை தரித்து கொள்ள வேண்டும் என்றாலும் இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ண வேண்டுமா, தரித்து கொள்ள வேண்டுமாம். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும்னா என்ன 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 காரியங்களை கொண்டு நம்ம அதை செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டுவதா என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வது என்றால் என்ன? அவருடைய சுபாவங்களையும் அவருடைய குணநலங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிப்பது. இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேர் நான் இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் நான் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அதோடைய விஷயம் உங்களுக்கு புரியல என்று நினைக்கிறேன். நீங்கள் இங்கே எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க? கை தூக்குங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் நல்லா கை தூக்குங்க பார்க்கலாம். இங்கே ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தான். ஆமென். எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 3:27. கலாத்தியர் 3:27. கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசித்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நம்ம கிறிஸ்துவ ஞானஸ்தானம் எடுத்தோம் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்ன பண்ணியிருக்குமா, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணலை, மாறலை, அப்படியே இருக்குது. நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை மாறலைன்னா என்னென்னா, நம்ம ஒரு விளக்கு தண்டு கொடுத்து என்ன பண்ணுறாங்களாம், மரத்தண்டின் கீழே வச்சா அதை என்ன பண்ணும், ஒரு வெளிச்சம் கொடுக்குமா? கொடுக்கவே கொடுக்க. அதை கொண்டு போய் என்ன பண்ணும், ஒரு மலையின் மேல் வைக்கணும். ஒரு உயரமான இடத்துல வைக்கும் போது தான் என்ன பண்ண முடியும், வெளிச்சம் கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். இயேசுவை நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய காரியங்களெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுற, அதை என்ன பண்ண முடியாது, வெளிக்காட்டாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம், அதை மறைத்து வைத்துக் கொள்கிறோம். இல்லைனா மற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதை என்ன பண்ணுது, பிரகாசிக்க முடியாத அளவுக்கு, மற்றவர்களுக்கு அதை காண்பிக்க கூடாத அளவுக்கு அதை என்ன பண்ணி போடுது, அதை மறைத்து போடுவது. அதை இந்த நாளிலே நம்ம என்ன பண்ணணும், தேவனை தரித்து கொள்ளணும். தேவனை தரித்து கொள்வது என்பது என்னவென்றால், அவருடைய சுபாவங்கள், அவருடைய குணநலன்களை நாம் என்ன பண்ணுவது, தரித்து கொள்வது. ஒரு சில தேவனுடைய காரியங்களை மாத்திரம் நாங்கள் சுட்டி காட்டி
இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தரித்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை அது செழிப்பாக மாறும் என்றதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும். எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். முதலாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னத்தை தரித்து கொள்ள வேண்டுமா? வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். வல்லமை என்றால் என்ன? வல்லமைனா என்ன? ஒரு பவர். அந்த பவரை நம்ம எப்படி தரித்து கொள்வது? வல்லமைனா தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கான்? ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணுவோம்? கடைப்பிடிக்கும் போது, அதை பின்பற்றும் போது என்ன பண்ணலாம்? நம்முடைய வல்லமையை என்ன பண்ணலாம்? நம்ம தரித்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை தான் எனக்கு எப்படி இருக்குது? அது ஜீவனமாகவும் வல்லமையாக இருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளும்போது, நம்ம அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நம் வல்லமையை தரித்து கொண்டு நடக்கிறவராக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க முடியும். கொலோசியர் 3:14. கொலோசியர் 3:14. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாவதாக அன்பை நாம் என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும். முதலாக வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்பை தரித்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3:14. பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள வேண்டும். அப்போது அன்பை பற்றி நம்ம பேசணும்னா, அன்பை பற்றி 1 கொரிந்தியரில் அன்பு பற்றி சொல்லிகிட்டே என்ன பண்ணலாம்? போயிட்டே இருக்கலாம். அப்போது அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றதை நம்ம வேதத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும். அன்பு இல்லாதவன் என்ன பண்ணலாம்? தேவனே என்ன பண்ண மாட்டானா? அறிய மாட்டானா? அன்பு நமக்கு இல்லைன்னா தேவனை நம்மளால் என்ன பண்ண முடியாதான்? அறியவே முடியாதான். தேவன் எப்படி இருக்காராம்? அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருந்தால் நாம் எப்படி இருக்கணும்? நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் அன்பாகவே இருக்க வேண்டும். அன்பு மட்டும் இருந்தால் நமக்கு பயம் வராதான். அன்பு இருந்தால் நமக்கு என்ன வராதான்? பயம் வரும். அன்பு என்ன பண்ணும்? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று நம்ம வாசிக்கிறோம். இதில் அன்பு இல்லாதவன் ஒரு பூரணப்பட்டவன் அல்ல. நம்மக்கிட்ட அன்பு இல்லைன்னா நம்மளை பரிபூர்ணமாகவே நம்மளால் என்ன பண்ண முடியாதான்? இருக்க முடியாதான். அப்போது தேவனுடைய அன்பு நம்ம எப்படி உணர்ந்தவர்களாக இருக்கிறோமோ நாம் என்ன பண்ணணும்? மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படின்னா நாம் போய் தேவனை அன்பு கூறலை. தேவன் தான் நமக்கு முந்தி என்ன பண்ணார்? நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்தார். கரெக்டாக? அந்த அன்பை உணர்ந்தவர்களாக தான் நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி அவர் மீது நம்ம அன்பு கூறணும். அப்போது அன்பை உணர்ந்தவர்களாக திருப்பி நம்ம அவர் மீது அன்பு கூறும்போது அவருடைய அன்பை நினைத்தவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம அந்த அன்பை உணர்ந்தால்னா நம்மளால் திருப்பி என்ன பண்ண முடியாது? அன்பு கூற முடியாது. அதுதான் உண்மைதானுங்களே. அதே போல் அந்த அன்பை உணர்ந்தும் போது அவர் நம் மீது அன்பு யார் செலுத்தினார்? அவர் தான் நம் மீது அன்பு செலுத்தினார். அவர் தான் முன்னாடி வந்தார், நாம் முன்னாடி போகலை. அதே போல் அவருடைய சுபாவங்களை நம்மை தரித்து கொள்ளும்போது மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்படியாக நாம் என்ன பண்ணணும்? முந்தி செல்ல வேண்டும். அடுத்தபடியாக ரோமர் 13:12. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் அடுத்தபடியாக ஒளியை தரித்து கொள்கிறவர்களாக காணப்படணும். நாம் ஒளியை தரித்து கொள்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் நாம் எப்படி இருப்போமா? ஜீவ ஒளியை கண்டடைவர்களாக இருப்போம். வாசிக்கலாம். ரோமர் 13:12. ஒளியின் ஆயுதங்களை நாம் என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டுமெனா தேவன் எப்படி இருக்காராம்? உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் என்ன பண்ணுவான்? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்று தேவன் சொல்கிறார். அப்போது அவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார்னா நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கோம்? ஒளியாக தான் இருக்கும். அப்போது ஒளியை நம்ம என்ன பண்ணணும்? ஒளியை நம்ம என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும். முதலாவது என்னத்தை தரித்து கொள்ளணும்? வல்லமையை தரித்து கொள்ளணும். இரண்டாவதாக அன்பை தரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒளியை தரித்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எபேசியர் 4 வசனம் 23-24.
எபேசியர் 4 வசனம் 23 24. தேவ நீதியும் பரிசுத்தமும் என்ன பண்ணணும், நம்ம இங்கே தரித்து கொள்ள வேண்டும். 4வதாக தேவனுடைய நீதியையும் பரிசுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தரித்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாராம், அது அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவரிடத்தில் என்ன ஒரு குறையும் இல்லை. அவருடைய நீதினால தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, இங்கே வச்சிருக்காரு. அப்போ அதே போல் நம்மளுடைய நீதி எப்படி இருக்கணும், அவரை போல நம்மளும் நம்மளுடைய நீதியை வைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கார். அப்போது நம்முடைய எதை பின்பற்ற வேண்டும், எதை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தையும் என்ன பண்ண வேண்டுமா, தரித்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 3:10. பூரண அறிவுள்ள புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளும். அடுத்தது என்ன பண்ணணுமா, பூரண அறிவை தரித்து கொள்ள வேண்டும். நம்ம பூரண அறிவுனா, பூரணம்னா என்னென்னா அது ஒரு முழுமை. அது அதில் ஒரு என்ன இருக்காது, ஒரு குறை இருக்காது. ஒரு முழுமை அடைந்த ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்க, பூரணம் பரிபூரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவன் எப்படி இருக்காராம், பூரண அறிவுள்ளவராக இருக்கிறார். நம்ம யோபுல கூட நம்ம வாசிப்போம், தேவன் வந்து பூரண ஞானம் உள்ளவர். எப்படி இருக்காராம், பூரண ஞானம் உள்ளவர். அந்த படைப்புகளை பற்றி யோபுல சொல்லும்போது அந்த கெட்டியான ஆகாய மண்டலம் நம்ம அதை கேள்வியில் வாசிச்சிருப்போம். அந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது பாருங்கள், அவர் எவ்வளோ ஒரு ஞானம் உள்ளவர் என்பதை அந்த அதிகாரத்தில் யோபு 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவன் வந்து பூரண அறிவுள்ளவராக இருக்கிறார். அந்த பூரண அறிவை நாமும் என்ன பண்ண வேண்டுமா, தரித்து கொள்ள வேண்டும். பூரண அறிவு இருக்கும்போது நமக்கு என்னென்னா, நம்முடைய காரியங்களை எப்படி நேர்த்தியாக செய்வது, நம்முடைய காரியங்களை எப்படி தொடர்ச்சியாய் செய்வது என்பதை, தொய்வில்லாமல் செய்வது என்பதை தேவன் நமக்கு என்ன பண்ணுவாராம், அறிவிப்பார், கற்றுக் கொடுப்பார். ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம ஒரு முறை செஞ்சு அதை ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே என்ன எப்படி பண்ணுவோம், அவர் இந்த காரியத்தை எப்படி பிளான் பண்ணாரோ அதன்படி நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிளான், நம்முடைய திட்டம் எல்லாமே அதில் வந்து என்ன ஆகிடும், மிங்கிள் ஆகிடும். நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை நீட்டாகவே செய்ய முடியாது. மாற்றிக்கிட்டே இருப்போம், இது இல்லை அது இல்லை, நமக்கு ஒரு எப்படி இருக்காது, ஒரு திருப்தியே இருக்காது அதில். அப்போ பூரண அறிவு எப்படி என்ன கொடுக்குமா, ஒரு மன நிம்மதியும் ஒரு மன திருப்தியும் நமக்கு கொடுக்கும். தேவன் அவர் பூர்ண அறிவுள்ளவராக இருக்கிறபடியால் நாமும் பூர்ண அறிவுள்ளவராக இருக்கும்படி அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியங்கள் சொல்லிக்கிட்டே போடுவாங்க. உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணுமா, தரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய குண நலன்கள் நம்ம பார்க்கும்போது அதை சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு நம்மளுக்கு என்ன படுத்தாது, நேரம் பத்தாது. அதை நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய குண நலன்களில் ஒரு சில காரியங்களை மாத்திரமே இங்கே நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அந்த காரியங்களை நம்ம பின்பற்றுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். தேவன் எப்படி இருக்காரா, உருக்கமும் இரக்கமுமான சாந்தமும் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் நம்ம மத்தியில் அநேக தயவுள்ளவராயும் இரக்கங்களெல்லாம் அவருடைய கிரியிலெல்லாம் எப்படி இருக்கான், இரக்கங்களாக இருக்கிறதாம். அவர் நம்ம மேலே வச்சுருக்க இரக்கங்கள் வந்து அது எப்படி தெரியுதா, அவருடைய கிரியையில் தெரியுதா. நம்ம மேலே வச்சுருக்க இரக்கம் அவர் செய்கிற கிரியையில், நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற கிரியைகள் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். மத்தேயுவில் கூட நம்ம வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அப்போது ஆண்டோடைய கேரக்டர்லாம் என்ன, குணநலங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன், மனத்தாழ்மை உள்ள தேவன், சாந்த குணம் உள்ளவர்,
நீடிய பொறுமை உள்ளவர். அப்படிப்பட்ட குணநலன்களை நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை, ஒரு சில காரியங்களை மாத்திரமே நான் சொல்ல நேர்ந்துள்ளது. ஏன்னா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஆண்டோடைய கேரக்டர் இன்னும் அநேகங்கள் உண்டு, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, எனக்கு தேவன் உணர்த்தின ஒரு சில வார்த்தை. ஏன்னா வசனம் சொல்லும்போதே, இந்த 2 கொரிந்தியரில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே 5:17 நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே, பழையவைகள் ஒழிந்து போனால் எல்லாம் புதிதானே. இது எல்லாருமே சொல்கிற வசனமே. இதில் நான் என்ன சொல்லணும், நான் இதில் என்ன அவங்களுக்கு கன்வே பண்ணணுன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த வசனம் மட்டும் எனக்கு வந்துருச்சு. அந்த வசனத்தை வச்சு தான் நான் பேசணுன்றதை தேவன் உறுதியாக சொல்லிட்டாரு. ஆனால் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது தேவன் எனக்கு 2 காரியத்தை மட்டும் சொன்னார். கலைந்து போடு, தரித்துக்கொள். இந்த 2 காரியத்தை மாத்திரம் தேவன் என்னிடது சொன்னார். அந்த 2 வார்த்தையை வைத்து தான் நான் இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருந்தேன். எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கலைந்து போடணும், எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை தான் இன்றைக்கு நம் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறான். நம்ம எதையெல்லாம் கலைந்து போடணும் என்று அநேக முறை யோசிக்கிறோம். ஆனால் எதையெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன பண்ணுறோம், மறந்து விடுகிறோம். அப்போது இன்னும் புதிய வருடத்தில், புதிய நம்ம காலங்களில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதையெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதை அதிக கவனத்தோடு நம்ம செயல்படுத்த வேண்டும். இங்கே மறுபடியும் ஒரு ருசியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எதெல்லாம் நம்ம தரித்து கொள்ளணும் இந்த புதிய வருஷத்தில்? வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும், அன்பை தரித்து கொள்ள வேண்டும், ஒளியை தரித்து கொள்ள வேண்டும், நீதியையும் பரிசுத்தத்தையும் தரித்து கொள்ள வேண்டும், பூரண அறிவை தரித்து கொள்ள வேண்டும், இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இதை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண வேண்டும், தரித்து கொள்ளுவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்காராம், முன்மாதிரியாக இருந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். நாம் இந்த காலங்களோட இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகணும். எத்தனையோ கிருபை, எத்தனையோ இரக்கம், எத்தனையோ தயவு நம்மளாம் நினச்சி பார்க்கலாமா? நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ உத்தமர்கள், எவ்வளோ நல்லவர்கள், நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கோம், என்ன காரியங்கள்ன்றது நமக்கு தெரியும். மற்றவர்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம இங்கே நிற்கிறதுக்கு என்ன பண்ணல, ஒரு தகுதி இல்லாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவன் அவருடைய நீதியை கொண்டு, அவருடைய பலத்தை கொண்டு, அவருடைய இரக்கத்தை கொண்டு, அவர் வல்லமையை கொண்டு, அவர் அன்பை கொண்டு நமக்கு எல்லாரையும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் அந்த கொஞ்ச நேரத்தில் புதிய வருடத்தில் கடந்து போகிற நாம், அப்பா இந்த காரியங்களையும் நாங்கள் கலைந்து போட்டு புதிய வருடத்தில் இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் தரித்து கொள்ள நாங்கள் எங்கள் வாக்குறுதியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம செபித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம என்ன பண்ணணும், செயல்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வாசகங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.